உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். அழகான அன்பான மக்களே! இந்த இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, பாருங்கள், சட்டதிட்டங்கள், நம் நாட்டில் இருக்கிற சட்டதிட்டங்கள் மிகவும் கொஞ்சம் கடுமையான சட்டதிட்டங்கள் இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகப் போகிறார். அவர் ஆனவுடன் சட்டதிட்டங்கள் மிகவும் கடுமையாக மாறும். எப்படி? மிகவும் சட்டதிட்டங்கள் அனைத்துமே மிகவும் கடுமையாக மாறப்போகிறது. எப்படி என்றால், இங்கே ஒரு எடுத்துக்காட்டு, சட்டதிட்டங்கள் உள்ள எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? சட்டதிட்டங்களில் என்ன மாற்றம் சொல்லப்படப் போகிறது என்றால், அதாவது சட்டதிட்டத்தில் என்ன மாற்றம்? சிறிய பொய் கூறினால் கூட அவருக்கு மரண தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் பொய் கூறுவது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. இங்கே சிறிய பொய் கூறினால் கூட மரண தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் இது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. சட்டதிட்டங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் மாறப்போகிறது. அது ஒவ்வொன்றும் கடுமையாக இருக்கும். நிச்சயமாகவே சட்டதிட்டங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் மாறப்போகிறது. அது மற்ற மாநிலத்திலும் மாற்றப்படும், மற்ற நாட்டிலும் மாற்றப்படும். ஒவ்வொன்றும் கடுமையாகவே இருக்கப் போகிறது. ஏனென்றால் தேவ பயம் இல்லாத இடத்தில் தேவ அன்பு மட்டும் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒன்று புரிகிறதா? தேவ பயம் இல்லாத இடத்தில் தேவன் அன்பு எப்படி இருக்கும்? அங்கே தேவன் எப்படி வாசம் பண்ணுவார்? உங்களுக்கு விளங்குகிறதா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, முதலில் தமிழ்நாடு, பிறகு அனைத்து மாநிலம், பிறகு அனைத்து நாடும். இந்த மாற்றம் நிச்சயமாகவே உண்டாகும். அப்படி உண்டாக்காத நாடு அது அழியும். நிச்சயமாகவே அந்த நாடு அழியப்படும். அது என் தேவனால். எப்படி? என் தேவனால் அது நிச்சயமாகவே நடந்தே தீரும். தேவன் அதை நடத்தி காட்டுவார். அப்போது உங்கள் அனைவருக்குமே புரியும். இன்று சொல்லக்கூடிய செய்தியானது, தமிழ்நாட்டில் சட்டதிட்டங்கள் அனைத்தும் கடுமையாக மாறப்போகிறது. அந்த சட்டதிட்டத்தை ஏற்றுபவர் நானாக கூட இருக்கலாம். உங்களுக்கு புரிகிறதா? தமிழ்நாட்டில் சட்டதிட்டம் நிச்சயமாகவே கடுமையாக, மிகவும் கடுமையாக மாறப்போகிறது. இது நடந்தே தீரும். நடந்தே தீரும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்ல நான் உடன்படுகிறேன். நன்றி, வணக்கம்.